அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட். டுடே ஸ்பெஷல் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூஸ். ப்ராடக்ட் அண்ட் மீடியாவோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 2 வெங்காயம் இதை போல் கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முருங்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சா போதும். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு புழுங்கலை சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் மண் சட்டி வச்சிடுறேன். அதில் 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை மண் சட்டிலே செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் மரவள்ளிக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக வேகணும். கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் முருங்கீரை ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே 1 கப் அரிசி எடுத்து நல்லா வறுத்து இதை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் இதே போல் மசிச்சு விட்டுருங்க. கரண்டிலேயே நல்லா மசிச்சு விடுங்க. மரவள்ளிக்கிழங்குலேயும் கீரையிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கீரையிலே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. அதே போல் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டாலும் பிபி கண்ட்ரோல் ஆகும். இது நீங்கள் செஞ்சு கொடுத்தா மரவள்ளிக்கிழங்கு கீரை பிடிக்காத கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நான் ஏற்கனவே தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது 2 ஸ்பூன் போட்டுடுறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மரவள்ளிக்கிழங்கு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் ஈவினிங் டைமில் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே போலவே மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாடா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.